வணக்கம் நண்பர்களே, இது நம்ம பேக் டு பிளாக் அண்ட் ஒயிட் யூடியூப் சேனல். நான் உங்கள் கிளாசிக் ரசிகன். இப்போ நம்ம 1962 வெளிவந்த பலே பாண்டியாங்கிற அல்டிமேட் காமெடி கதையை தான் பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே பார்ட் 1 நம்ம சேனலில் முந்தைய வீடியோவில் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். அப்போ தான் கதை ஈஸியாக புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பூங்காவில் கீதாவை பார்க்க வந்த பாண்டியனை கபாலி துப்பாக்கி முனையில் பிடிக்கிறாரு. ஆனால் பாண்டியன் சாமர்த்தியமாக தப்பிச்சு போயிடுறாரு. அதை பார்த்துட்டு மருது, என்ன கபாலி இப்படி கோட்டை விட்டுட்டியேன்னு சொல்ல, கபாலி மருதுகிட்ட, நீ பாண்டியன் மாதிரியே இருக்கதால நேராக ஏதாச்சும் போலீஸ் பார்க்குற மாதிரி திருட்டோ கொலையோ பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டு பாண்டியனை போலீஸ் பிடிச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்கிறாரு. செம ஐடியான்னு சொல்லிட்டு கபாலி சொன்ன மாதிரியே மருது ஏதோ தப்பு பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுறாரு போல. அதனால ஒரு கான்ஸ்டபிள் ஒரு டாக்ஸி டிரைவர் கிட்ட மருதுவோட போட்டோவை காட்டி, இவன் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே தைரியமாக திருட்டு வேலை பண்ணியிருக்கான்னு பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த பக்கம் பாண்டியன் போகிறத பார்த்துட்டு திருட்டு கேஸில் கைது பண்ணுறதா சொல்லி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் 3 மாதம் ஜெயிலில் போட்டுடுறாங்க பாண்டியனை. இப்போ கபாலி வீட்டில் மருது 1 மாசத்துல முடிக்க வேண்டிய ஆளுக்கு 3 மாசம் எமங்கிட்ட ஜாமீன் வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன்னு திட்டிக்கிட்டு இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் ரிலீஸ் அன்னைக்கு இந்த உலகத்தை விட்டே ரிலீஸ் பண்ணிடுவோன்னு சமாதானப்படுத்துறாரு கபாலி. அடுத்து கீதா ரவி கிட்ட மறுநாளே வர்றேன்னு சொல்லிட்டு போனவர் இன்னும் வரல, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையேன்னு பேசிக்கிட்டு இருக்க. ரவி கீதா கிட்ட பாண்டியனோட வளர்ப்பு தந்தை எந்த ஊருன்னு விசாரிக்கிறாரு. ஆனா கீதா பாண்டியன் சொன்ன ஊரை மறந்துட்டேன்னு சொல்ல, என்ன கீதா இப்படி பொறுப்பு இல்லாம இருக்குன்னு திட்டிக்கிட்டு இருக்கும் போதே மேலே இருந்து அமிர்தலிங்கம் கீதா ரவியை பார்த்து, ஏதோ காதல்னு சொன்னதால ஒத்துக்கிட்டேன், ஆனா அவனுக்கு மேனர்ஸ் இல்லை, அதனால அடுத்த முகூர்த்தத்தில் உங்க 2 பேருக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு உள்ள போக ரவி அதிர்ச்சி ஆகிறாரு. இங்க ஜெயிலில் நன்னடத்தை காரணமா 10 நாளைக்கு முன்னாடியே பாண்டியனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதோட மாசம் 10ஆம் தேதி டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடணும்னு சொல்லி வெளியில அனுப்புறாங்க. பாண்டியன் ஜெயில இருந்து வெளியில வர அந்த பக்கமா வர ரவி பார்த்துடுறாரு. பாண்டியன் ரவி கிட்ட ஜெயிலுக்கு போனதை மறைச்சு தன்னோட வளர்ப்பு தந்தை 3 மாசமா வெளிநாடுகளுக்கு சுற்றுலா அனுப்பிட்டாருன்னு கதை விட, ரவி நீ சொன்ன தேதியில வராதனால மாமா எனக்கும் கீதாவுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு கீதாவை கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டாரு. கல்யாண வேலைக்காக வர்ற 10ஆம் தேதி மாமா அங்க வர்றாரு. அன்னைக்கு நீயும் வந்துட்டீங்கன்னா எப்படியாவது மாமாவை சமாதானப்படுத்தி கல்யாணத்தை ஓகே பண்ணிடலாம்னு சொல்றாரு ரவி. இப்போ பாண்டியன் வளர்ப்பு தந்தை வீட்டுக்கு வர்றாரு. ஆனா அங்க ஊருக்கு போன பாண்டியன் திரும்பி வராத சோகத்துல அவரு இறந்து போனதா வசந்தியும் கணக்கு பிள்ளையும் சொல்ல, இவ்வளவு பாசம் வச்சிருக்க அப்பாவை இழந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு. அடுத்து பாண்டியன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவரோட தங்கச்சி வசந்தி வந்து, இன்னைக்கு 10ஆம் தேதி எஸ்டேட்ல இருக்க எல்லாருக்கும் சம்பளம் போடணும்னு ஞாபகப்படுத்த, அடடா நானும் இன்னைக்கு பட்டணம் போகணும், என் அத்தை மகன் ஒருத்தன் இருக்கான், அவன் மகா முரணே, மாசம் நான் அவனை பார்க்கலன்னா ஏதாவது தப்பு தண்டா பண்ணி மாட்டிக்குவான்னு சொல்லிட்டு கிளம்ப, தானே ரொம்ப கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்லி பாண்டியனை அனுப்பி வைக்கிறாங்க வசந்தி. வழக்கம் போல பூங்காவுக்கு வர ரவி பாண்டியனை பார்த்து 10 நாள் கூடவே தங்க வச்சு பார்க்கணும்னு மாமா சொல்லியிருக்கிறதா சொல்ல, 10 நாளா அதெல்லாம் முடியாது, இங்க என் தங்க தனியா இருப்பா, நான் உடனே போகணும்னு சொல்றாரு பாண்டியன். அப்போ தவறுதலா பாண்டியனோட பர்ஸு கீழே விழ ரவி அதுல இருக்க வசந்தியோட போட்டோவை பார்த்து லவ் மூடுக்கு போயிடுறாரு. இப்போ பாண்டியன் கையெழுத்து போட்டுட்டு வெளியில வரும்போது கபாலி கேங் பாண்டியனை பிடிக்க துரத்த, ஒரு வழியா கபாலி கிட்ட இருந்து தப்பிச்சு கீதா வீட்டுக்கு வந்து அமிர்தலிங்கத்தை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் முதல் காட்சியில தற்கொலை பண்ணிக்க நின்னப்போ பைனாக்குலர்ல பார்க்கும்போது கூட கீதாவை மட்டும்தான் பார்த்திருப்பாரு. அவங்க அப்பாவை கவனிச்சிருக்க மாட்டாரு. கீதா தன் அப்பா கிட்ட எப்படி நடந்துகிட்டா அவருக்கு பிடிக்கும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அமிர்தலிங்கமும் ரவியும் மாடியில இருந்து கீழே வர்றாங்க. பாண்டியன் அவரோட முகத்தை கூட பார்க்காம திரும்பி நின்று தான் வணக்கமே சொல்றாரு. உட்கார சொன்னா கூட தரையில தான் உட்கார்றாரு. அமிர்தலிங்கத்துக்கு இதெல்லாம் பார்த்து பாண்டியனை ரொம்ப பிடிச்சு போயிடுது. இப்போ அவரை இன்டர்வியூ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பாட தெரியுமான்னு கேட்க, பாண்டியனும் பாட தெரியும்னு சொல்லவும் ஒரு பாட்டு பாட சொல்றாரு அமிர்தலிங்கம். ரவி கடம் வாசிக்க, நீயே உனக்கு என்றும் நிகரானவன்னு என்னைக்கும் நிகரில்லாத பாட்டை பாட ஆரம்பிக்கிறாரு பாண்டியன். இந்த சீன் ரொம்ப அற்புதமா இருக்கும். சிவாஜி கணேசனோட வாயசைவு பத்தி நமக்கு நல்லா தெரியும், இதுலேயும் அற்புதமா பண்ணியிருப்பாரு. ஆனா இந்த பாட்டை எம்.ஆர். ராதாவும் சேர்ந்து பாடுற மாதிரி எடுத்திருப்பாங்க. என்னதான் நடிப்பு முகபாவனையில் சக்கரவர்த்தி ஆனாலும் சிவாஜி கணேசன் மாதிரி வாயசைக்க முடியாததால குதிச்சு அதை மெயின்டைன் பண்ணியிருப்பாரு நம்ம எம்.ஆர். ராதா. யூடியூப்ல கூட பலே பாண்டியா காமெடி சீன் அண்ட் சாங்ஸ்ன்னு போட்டா வரும், மறக்காம சர்ச் பண்ணி பார்த்து ரசிங்க. அமிர்தலிங்கம் பாட்டை ரொம்ப ரசிக்கிறாரு. ஒரு கட்டத்துல பாட்டிலேயே மாமா மாப்பிள்ளைன்னு பாடிக்கிட்டே அமிர்தலிங்கம் பாண்டியனுக்கு முன்னாடி வர, அட கொலகாரப்பையில இங்கேயும் வந்துட்டியான அமிர்தலிங்கத்தை கபாலின்னு நினைச்சுக்கிட்டு வாசிச்சுக்கிட்டு இருந்த கடத்தை எல்லாம் போட்டு உடைச்சிட்டு வெளியில ஓடி வர்றாரு பாண்டியன். ஆனா அங்க வெளியில வந்து பார்த்தா உண்மையான கபாலி நிக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் உள்ள ஓடி போய் அமிர்தலிங்கம் காலில் விழுந்துட்டுறாரு. அமிர்தலிங்கமும், உனக்கு இன்டோர் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ அவுட்டோர் எக்ஸாமுக்கு வெளியில போகணும், காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ட்டு சொல்லிட்டு ரூமுக்கு போறாரு அமிர்தலிங்கம். வெளியில நிக்கிற கபாலிக்கு ஒன்றும் புரியல.
என்னன்னு பார்ப்போம்னு வேற வழியா அமிர்தலிங்கத்தோட ரூமுக்கு வந்துடுறாரு. அங்க கண்ணாடி பின்னாடி கபாலி ஒளிய பார்க்க கண்ணாடி கலந்து விழுந்துடுது. அந்த நேரம் பார்த்து உள்ள வர அமிர்தலிங்கத்தை கபாலி ஆச்சரியமா பார்க்குறாரு. அமிர்தலிங்கம் தன்னோட மூக்கு கண்ணாடியை மறந்துட்டதுனால கண்ணாடிக்கு பதிலாக கபாலி நிற்கிறது சரியா தெரியாம குழப்பமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கபாலி அவரை ஒரே அடியா அடிச்சு போட்டுட்டு கீழே வந்து பாண்டியனை கார்ல கூட்டிட்டு கிளம்புறாரு. கபாலியோட நடைய பார்த்துட்டு என்ன மாமா பைலான் மாதிரி நடக்கிறாருன்னு சொல்லிட்டு ரவியும் பின்னாடியே போறாரு. பாண்டியனை ஒரு காட்டுப்பகுதிக்கு கூட்டிட்டு வந்து நான் தான் கபாலி உன்னை கொல்ல போறேன்னு துப்பாக்கியை நீட்ட ஃபாலோ பண்ணிட்டு வந்த ரவி பின்னாடி வந்து கபாலியை பிடிச்சுக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க உள்ள மரத்துல கபாலியை கட்டி வச்சுட்டு வெளியே ஓடி வர்றாங்க. ரவி இன்னும் கபாலியை அமிர்தலிங்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால ரவி பாண்டியன் கிட்ட என்னடா சும்மா விளையாட்டுக்கு பண்றேன்னு பார்த்தா உண்மையாவே கட்டிட்டு வந்துட்டேன்னு கேட்க அவன் ஒன்றும் மாமா இல்லடா கொலகார கபாலிடா, நான் தற்கொலை பண்ணிக்க போனப்ப என்னை காப்பாத்தி ஒரு மாசம் சோறு போட்டாரு, அதனால இதுக்கு மேல அவனை ஒன்றும் பண்ண வேணாம் வா போகலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர்றாங்க. இங்க வீட்டுல அமிர்தலிங்கம் மயங்கி கிடக்கிறத பார்த்து அவரை எழுப்புறாங்க கீதா. அவரு கண்ணாடி மேட்டரை கீதா கிட்ட சொல்ல அவர் என்ன சொல்றாருன்னு அவங்களுக்கு சரியா புரியல. இப்போ ரவியும் பாண்டியனும் உள்ள வர மயங்கி கிடந்த உண்மையான அமிர்தலிங்கம் பாண்டியனை பார்த்து இவனை பார்த்தா எனக்கு மூளையே குழம்புது, இவனை வெளில போச்சொல்லன்னு ரொம்ப பயப்படுறாரு. அதனால ரவி அமிர்தலிங்கத்தை ரெஸ்ட் எடுக்க சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாரு. மூளை குழம்புதாம்ல, மூளை இருக்க அவங்க அப்பாவுக்குன்னு சொல்லிட்டு சோகமா வெளியில வர்ற பாண்டியன் கிட்ட கீதா 2 நாள் பக்கத்தில் எங்கேயாச்சும் தங்குங்க, அதுக்குள்ளே அப்பாவை சமாதானப்படுத்திடலாம்னு சொல்கிறாங்க. அதோட பாண்டியனோட எஸ்டேட் அட்ரஸையும் கீதா கேட்க ரவி அதை ஒளிஞ்சிருந்து கேட்குறாரு. இப்போது கைலாசமலை எஸ்டேட்டில் வசந்தி கிட்ட அவங்களோட வேலைக்காரர் யாரோ உங்கள் அத்தை மகனா கையில் துப்பாக்கியோடு வந்திருக்காரு, உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு, உடனே வாங்கன்னு கூப்பிடுறாரு. வசந்தி அதை கேட்டு ஷாக்காகிட்டுறாங்க. அண்ணா வேறு ஊரில் இல்லை, இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியலையேன்னு கடவுளை வேண்டிக்கிட்டு வெளில வர்றாங்க. அங்கே ரவி பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு சரியான சேட்டைக்கார ஆள் தான் நினச்சிக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே உள்ளே வர்றாங்க. நீ தான் வசந்தியான்னு அவங்க அழகை வர்ணிக்க ஆரம்பிச்சிடுறாரு ரவி. வசந்திக்கிட்ட நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியான்னு மிரட்டுற மாதிரி கேட்க அவங்க உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்ததும் ரவி அழாதீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன், உங்கள் அண்ணன் உங்களை பற்றி சொன்னதும் நீங்கள் என் மனசுக்குள்ளே வந்துட்டீங்க, என்னை காதலிக்கிறீங்களான்னு கேட்க வசந்தி முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே ரவி பாண்டியனோட ஆயுதத்தை கையில் எடுக்கிறாரு. அதுதான் தற்கொலை. ரவி அங்கே இருக்க பெட்டை நல்லா அமுக்கி சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வசதியாக உட்காந்துக்கிட்டு நீ காதலிக்கலைன்னா இந்த உயிர் எதுக்கு, நான் சாகிறேன்னு சொல்லிட்டு தன் கையில் இருக்க துப்பாக்கியால் தண்ணியே சுட்டுக்கிட்டு பெட்டில் விழுகிறாரு. அதை பார்த்ததும் வசந்தி ஐயோ அத்தான் என் மேலே இவ்வளோ காதல் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்போவே என் காதலை சொல்லியிருப்பேனேன்னு அழுக ரவி டக்குன்னு எழுந்து உட்காந்துடுறாரு. வசந்தி கிட்ட டம்மி துப்பாக்கியை காட்ட வசந்தி சிரிக்கிறாங்க. அடுத்து கீதா வீட்டில் பாண்டியன் எவ்வளோ கெஞ்சியும் அமிர்தலிங்கம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. ஆனால் கீதா விடாப்பிடியாக இருக்காங்க. முருகன் கோயிலில் வச்சு பாண்டியனை கல்யாணம் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதை கபாலி ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு ஏதோ பிளானோட தலையை ஆட்டிக்கிட்டே வெளில போகிறாரு. அடுத்து கைலாச மலையில் பாண்டியன் இல்லாததால் ரவியும் வசந்தியும் ஜாலியாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு மாமா அவர்கள் ஒத்துக்கலைன்னு பாண்டியன் சோகமாக வீட்டுக்கு வர்றாரு. வசந்தி ஓடி வந்து அண்ணா வந்துட்டீங்களான்னு கேட்டுட்டு உங்கள் அத்தை மகன் ஆரம்பிக்க ஆமாம் அத்தை மகன், அவன் விஷம் குடிச்சு செத்துட்டான், இப்போ தான் அடக்கம் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்ல என்னதான் கோவம் இருந்தாலும் உயிரோடு இருக்கிறவரை செத்துட்டாருன்னெலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க வசந்தி. ஆமாம் அவன் உன் கனவுல வந்து சொன்னானா அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்லை இங்கே தான் மாடியில் இருக்காருன்னு வசந்தி சொல்ல என்னது மாடியில் இருக்கானா, யாரா அந்த கலவாணி பையன்னு சொல்லிட்டு மாடிக்கு ஓடுறாரு பாண்டியன். அங்கே ரவி பாண்டியன் காலில் விழ செம சாத்துறாரு பாண்டியன். இதை பார்த்துட்டு வசந்தி பாண்டியனை தடுத்து கல்யாணம் பண்ணால் நான் ரவியை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. சரி உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான்னு பாண்டியனும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிறாரு. அந்த நேரம்னு பார்த்து கீதா பாண்டியனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நான் அப்பா கிட்ட கோச்சிட்டு வந்துட்டதா சொல்கிறாங்க. கீதாவும் வந்தாச்சு, அதனால் கல்யாணத்தை ஃபஸ்ட்டு முடிச்சுடுவோம், அதுக்கப்புறம் போயிட்டு மாமாவை சமாதானப்படுத்திக்கலாம்னு சொல்ல எல்லாரும் ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் அமிர்தலிங்கத்திட்ட வேலை பார்க்குற அம்மா அமிர்தலிங்கத்துக்கிட்ட ஒரே பொண்ணுக்கு பிடிச்ச கல்யாணத்தை பண்ணி வச்சாதான் என்னன்னு சொல்ல அமிர்தலிங்கம்மா மனசு மாறிடுறாரு. சரி நான் போயிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு வரேன்ட்டு கிளம்புறாரு. ஆனால் இந்த பக்கம் கல்யாணமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ள வர அமிர்தலிங்கம் நான் இல்லாமல் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆசீர்வாதம் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லி கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறாரு. கூட இருக்கிறவங்கள பார்த்தா நமக்கு சந்தேகமாக இருக்குது, இதெல்லாம் கபாலியோட ஆட்கள் ஆச்சுன்னு. ஆமாம் கபாலி தான் அமிர்தலிங்கம் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்காரு. இங்கே வந்து பாண்டியனோட எஸ்டேட்டு சொத்தெல்லாம் பார்த்துட்டு கபாலி தன் கூட்டாளிகளோட புதுசாக ஒரு பிளானை போடுறாரு. அது என்னன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.